அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அமிலங்கள் தான். அமிலம் அப்படிங்கிற வார்த்தை எதுல இருந்து உருவாச்சு அப்படின்னா அசிடஸ் அப்படிங்கிற லெத்தின் மொழி சொல்லிலிருந்து உருவான வார்த்தை தான் என்னது அப்படின்னா அமிலங்கள். இந்த அமிலங்கள் என்ன சுவை உடையவை அப்படின்னு கேட்டீங்கன்னா புளிப்பு சுவை உடையவை. அதே மாதிரி அமிலங்களை நம்ம நீர்ல கரைக்கும் பொழுது எந்த அயனிகளை தரக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயனிகளை தரக்கூடியது. இந்த அமிலங்கள் ஒவ்வொரு மூலங்களையும் என்னென்ன வகையான அமிலங்கள் இருக்கு அப்படிங்கறதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆப்பிள்ல என்ன அமிலம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலிக் அமிலம். அடுத்து ரெண்டாவது எலுமிச்சையில என்ன அமிலம் இருக்கு அப்படின்னா சிட்ரிக் அமிலம். அடுத்து திராட்சையில டார்டாரிக் அமிலம். அடுத்து தக்காளியில ஆக்சாலிக் அமிலம். அடுத்து வினிகர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா உணவுப் பொருள் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நம்ம வினிகர் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அந்த வினிகர்ல என்ன வகையான அமிலம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அசிட்டிக் அமிலம் இருக்கு. அடுத்து தயிர் பால் எல்லாத்துலயுமே என்ன வகையான அமிலம் இருக்கு அப்படின்னா லாக்டிக் அமிலம். அடுத்து ஆரஞ்சு பழத்துல என்ன வகையான அமிலம் இருக்கு அப்படின்னா அஸ்கார்பிக் அமிலம். அடுத்து தேநீர்ல என்ன அமிலம் இருக்கு அப்படின்னா டானிக் அமிலம். அடுத்து நம்ம வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம். இந்த அமிலம் தான் நம்மளுக்கு பசி உணர்வை தூண்டக்கூடிய அமிலமும் கூட. அப்போ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம். அடுத்து எறும்பு தேனியோட கொடுக்கலாம் நம்மளுக்கு கடிச்சோம்னா ஒரு மாதிரி வலி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு என்ன அமிலம் அது என்ன அப்படின்னா அதோட கொடுக்கல ஃபார்மிக் அமிலம் அப்படிங்கிற இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு அந்த எரிச்சல் நம்மளுக்கு கொடுக்குது. இதோட இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. இது கண்டிப்பா ஒரு ஒன் வேர்டு வரும், இதை நல்லா பாத்துக்கோங்க. நன்றி.